அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜூலை மாசம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. இன்னைக்கு நைட்டு 8:19 இருந்து 9:32 ஒரே ஒரு பூண்டு பல்ல இப்ப நான் சொல்ல போற இடத்துல நீங்க வச்சாலே போதும். எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு சொல்லி மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில அற்புதமான பணவசியம் உடனடியா ஏற்படும். உங்களுக்கு எப்படி பணம் வந்ததுன்னு யாரு கேட்டாலும் சொல்லாதீங்க. ஏன்னா இந்த பரிகாரம் ரகசியமா செய்ய வேண்டிய பரிகாரம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு சனிக்கிழமை. இது சனி பகவானோட வழிபாட்டுக்கும் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த நாள்ல ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம். அப்படி என்னதான் சேர்க்கைன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சனிக்கிழமை, முன்னாடியே சொன்ன மாதிரி பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் இருக்கு. இந்த சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருக்கு உகந்தது. சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள்ல நரசிம்மருக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் தூள் தூள் ஆகும்னே சொல்லலாம். நரசிம்மர் மகாவிஷ்ணுவோட அவதாரத்துல ஒண்ணு. அந்த வகையில சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம் கூடுதல் சிறப்பு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 8:19 நமக்கு ஏகாதேசி திதி ஆரம்பமாகுது. இந்த ஏகாதேசி திதியும் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்தது. நாளைக்கு சூரிய உதய நேரத்துல நமக்கு ஏகாதேசி திதி இருக்கு. அந்த வகையில நாளைக்கு தான் நமக்கு ஏகாதேசி திதி கணக்கு வரும். இருந்தாலும் திதி ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம், இதோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி திதி, இப்படி இந்த நாள்ல இருக்கக்கூடிய இந்த அமைப்பு நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம். இந்த சனிக்கிழமை, ஏகாதேசி திதி, அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் மூணுமே ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது இன்னைக்கு நைட்டு 8:19 இருந்து 9:32 வரைக்கும் இப்ப நான் சொன்ன சனிக்கிழமை, ஏகாதேசி திதி, அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் மூணுமே ஒன்னா சேர்ந்து இருக்கு. அந்த வகையில இந்த நேரத்தையும் இந்த நாளையும் தவற விடாதீங்க. இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நேரத்துல எல்லாருமே செய்யக்கூடிய வகையில எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரம் ரகசியமா மட்டும்தான் நீங்க செய்யணும். ஒரு சில பரிகாரங்கள் நாம ரகசியமா செய்யும் போது மட்டும்தான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னு சொல்லி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம். மத்தவங்களுக்கு, அதாவது உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, உங்க நெய்பர்ஸ்க்கோ இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டாம். இப்படி ஒரு பரிகாரம் இருக்குன்னு சொல்லி நீங்க தாராளமா சொல்லலாம். அதே மாதிரி இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணலாம். நீங்க செஞ்சீங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க. சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு பூண்டு பல் நமக்கு தேவைப்படும். முழு பூண்டு நமக்கு தேவை கிடையாது. அதுல இருக்கக்கூடிய ஒரு பூண்டு பல் இருந்தாலே போதும். இத தோல் உரிக்காம அப்படியே தோலோட இருக்கக்கூடிய பூண்டு பல்லா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே செய்யலாம். பண கஷ்டம் இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, வீண் விரைய செலவுகள் இருக்கிறவங்க, இப்படி உங்களுக்கு எந்த பண கஷ்டம் இருந்தாலும் சரி, பண தேவை இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஆனா பணவரவு அதிகரிக்கணுங்கிற குறிக்கோளை மட்டும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதுமானது. எதிர்மறையான எண்ணங்கள் எதையும் உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்காதீங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல, அதாவது நைட்டு 8:19 இருந்து 9:32 அமைதியான ஒரு இடத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்.
பொதுவா பரிகாரங்களை செய்யும் போது மனசுக்குள்ள தேவையில்லாத குழப்பம், பயம், சந்தேகம், கஷ்டம் இதெல்லாம் இருந்ததுன்னா இது நமக்கு பரிகாரத்துக்கான பலன் கிடைக்கிறதுல தடையா இருக்கும். அந்த வகையில மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடும்போது உங்க மனசு ரிலாக்ஸ்டா இருக்கும். இந்த சமயத்துல நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன் இந்த பரிகாரத்துக்கான பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதனாலதான் ஒவ்வொரு பதிவுகள்லையும் தொடர்ந்து மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்கன்னு சொல்றேன். இப்படி மூச்சை உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்கு பண தேவைய சொல்லி, அதாவது பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. கடன் பிரச்சனை இருக்கிறவங்க எவ்வளவு கடன் இருக்கோ அந்த பணம் வேணும்னு சொல்லி நீங்க கேளுங்க. இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பூண்டு பல்லுல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய நம்பரை எழுதிக்கோங்க. அந்த நம்பர் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 1176. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். 1176. இது பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். சனிக்கிழமை நாள்ல இந்த ஏஞ்சல் நம்பரை நாம பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் உடனடியா நமக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஏஞ்சல் நம்பரை மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு உடனடியா மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர் தான் இது. அதுலயும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த ஏகாதேசி திதியும் நரசிம்மருக்கு உகந்த சுவாதி நட்சத்திரமும் இருக்கிறது கூடுதல் சிறப்பு. சரி, இப்ப பூண்டு பல்லோட ஒரு பக்கம் 1176ங்கிற நம்பரை எழுதியிருக்கீங்க. அதுக்கு பின்னாடி இன்னொரு பக்கம் நீங்க யாருக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அவங்க பேரோட முதல் எழுத்தை எழுதிக்கோங்க. உங்க கணவருக்காக செய்யறீங்கன்னா அவரோட முதல் எழுத்தை மட்டும் எழுதிக்கோங்க. உங்களுக்காக செய்யறீங்கன்னா உங்க பேரோட முதல் எழுத்தை எழுதிக்கோங்க. இந்த இடத்துல 2 பேரோட முதல் எழுத்தை எழுத வேண்டாம். யாருக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரோட முதல் எழுத்தை மட்டும் எழுதிக்கோங்க. இங்க நான் இனிஷியல சொல்ல வரல. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தவங்களோட பேரு என் குமார் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த இடத்துல கேன்னு சொல்லி நீங்க எழுதினா போதும். தமிழ்ல எழுதணும்னு நினைக்கிறவங்க குமாருங்கிற வார்த்தையோட முதல் எழுத்தான கூங்கிற எழுத்தை எழுதிக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பூண்டு பல்ல உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி கற்பனை பண்ணி பாக்கிறதுக்கு சிரமமா இருக்கிறவங்க பணத்துக்கான அஃபர்மேஷன் ஏதாவது சொல்லுங்க. 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் நீங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்னு சொல்லுங்க. ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொன்னாலே போதுமானது. அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பூண்டு பல்ல எடுத்துக்கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையோ அப்படி இல்லைன்னா உங்க பர்ஸ்லயோ வச்சுக்கோங்க. 1 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்த வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை நாள்ல இந்த பூண்டு பல்லை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இந்த 8 நாட்களுக்குள்ளேயே அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுறத நீங்க கண் கூட பார்க்கலாம். பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளும் திருஷ்டி தோஷங்களும் நீங்கி பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.